ஹாப்பி வெட்னஸ்டே டு ஆல். நேற்று நைட்டு ஒயிட் சன்னா ஊற வச்சுருந்தேன். அதை எழுந்து வேக போட்டுட்டேன். சப்பாத்தி மாவு செஞ்சுட்டேன். சரி திடீர்னு சால்னா பண்ண ஐடியா வந்துச்சு. அதிலேயே சன்னா வேக வச்சு போட்டாச்சு. அப்புறம் பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுட்டேன். வீட் பரோட்டா தான் பண்ணேன். ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்திருந்தது. பாப்பாக்கு ஸ்நாக்ஸுக்கு மேங்கோ பனானா வச்சு அவளை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு சாதம் வடிச்சிட்டு ரசம் ரெடி பண்ண அம்மா தாளிச்சிட்டாங்க. முட்டை வேக வச்சு அம்மா வறுத்துட்டாங்க. ஏன்னா மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு. அதை போட்டாச்சு மாவு ஒரு பக்கம். என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்தாங்க. அவர் பூரி சூடாக சுட்டு சால்னா ஊற்றி அவருக்கு கொடுத்துட்டு நான் வீட்டில் தான் பரோட்டா ட்ரை பண்ணேன். இப்படி தான் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதாவில் வேண்டாம், வீட்டிலே பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வருது. மாவு அரைக்கிற வேலையை முடிச்சுட்டு மிஷினில் துணி போட்டிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு போய் காய வச்சாச்சு. சண்டே வாங்கின ஃபிஷ் அப்படியே இருந்துச்சு, மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. அதுலேருந்து ஒரு ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணி நானும் அம்மாவும் பாதி சாப்பிட்டுட்டோம். லைஃப் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எதையுமே கொண்டு வரல. அதே மாதிரி போகிறச்சோ ஏதோ எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்சமாக சேர்த்து வைப்போம், அதுவும் நம்ம பசங்களுக்காக. என்ன மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.